சாமியாடுற மாதிரி தெரியல, ஜாமானுக்காரற மாதிரி இருக்க. மருதமான அண்ணனுக்கு இன்னைக்கு லாட்டரி சீட் அடிச்சிருச்சியா. காரியா வண்டி செல்லும் பயணிகள் கவனத்திற்கு. வண்டி எண் 7 காரியா. மாமதுர அன்னக்கோடி அனுசரிச்சுக்க உனக்கு உளுந்த அனுசரிச்சு நீ முத என்னை அடிச்சுக்க அனுசரிச்சுக்க உனக்கு பருப்பு உடையாது மிஞ்சும். காலத்தி மகளா இருப்பா. ஏய் மரியாதை முதல்ல என்ன மரியாதை? பெரிய தாலுகா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க மரியாதை. ஊத்த முண்டைக்கு 1.5 கிலோ மண்டை வரலாமா? கை தட்டலாம். அதயா தட்டுங்க தட்டுங்க. இது ஊராமே என்னுடைய ஆளுக. இது ஊரா என் உசுருக. 50 ரூபா காசு கொடுத்து வச்சிருக்கியா? இங்கிட்டு ஒருத்தன் பாண்டி கோயில அறுக்கிறான், கெடா மாதிரி கத்தினியா. வம்ப அற வாங்க போறேன். என்ன எதுக்கு போடா நாடகத்தை கெடுத்தே வருவான்டா. உன்னை அரைச்சனா ஊரில் வச்சிருக்க கூடாது. என்ன தள்ளி போறீங்களே மேடம்? சும்மா நெருங்கி வாங்க. ஹலோ உங்களை தாம்மா உன்னே தாண்டி அடியை அப்படி மாட்டேன். இப்படி வா. மரியாதையே முதல்ல பேச கத்துக்கங்க மிஸ்டர் எம்கேஆர். ஓத்த குண்டமோன மரியாதையடா. என்ன கோவ போட்டு தள்ளிக்கிட்டுன்னு. ஏய் களி பல்ல பாரு. நீ பேசும்போது சின்ன பிள்ளை கிச்சு கட்டுற மாதிரியே இருக்கு. இருக்கும் பேண்ட உருவி குச்சி குச்சி உள்ள விடு. இங்கிட்டு வா, பிரேம் இடிக்குது. இல்ல பரவாயில்ல, அங்கே நின்னுங்க நீங்க. வாடா. இந்த ஒரு கவுச்சிக்கு தானே நாங்கெல்லாம் வர்றது. அடிக்கிற பாரு. நானாவது வரல, மருதமணி அங்கே முண்டமா அப்படியே கிளக்கிறேன். ஆளை கிளச்சு சுண்டி இல்லட அரினாச்சு மயனை. பேசுங்க மேடம். பேசுங்க சார். என்ன பேச போறீங்க? உனக்கு ஒண்ணுக்கு இருக்க கூட தெரியாது. உனக்கு முத புடிச்சு ஒண்ணுக்கு அடிய தெரியுமா? முதல்ல உனக்கு நீதானே கவக்கம்ப வெட்டி போடு. ஆமா நீதானே என்ன டவுசர் அவுத்து உட்கார வைக்கிற, பாவடை தூக்கி விட்டு. அன்னைக்கு செல்ஃபி எடுத்து பழகணும் வந்தேன். யாரு நீயாவது செல்ஃபி எடுத்த? கோத்த கீரை முண்டை அவன் அது கூட எடுத்துருக்க மாட்டேன். மூஞ்சிய பார்க்கும்போது கட்லா கெண்ட மாதிரி. ஏன் மூஞ்சியாச்சும் கட்லா கெண்ட மாதிரி இருக்குது. நான் ஒரு முறைக்கு உனக்கு மாமா வேணும். எனக்கு மட்டுமா இல்ல? எக்கோ ஆஃப் பண்ணுப்பா. முக்கியமான கடத்துல புளிச்சு புளிச்சுனா எங்கே இருக்குது? போதும். எக்கோ குறைவ பங்கு பாடும்போது வாங்கி பங்காளி. போதும் போ. ஏய் கருது வண்டி மாதிரி அவங்க 2 பேர் நீங்க 2 பேராக்க. அதுக்குள்ளேயே அறுத்து முடிச்சிட்டாங்களா? அவங்க 2 திங்கானா சாந்தி அப்படின்னா 10 மாசம் கழிச்சு உங்க அத்தா உனக்கு வாந்தி. ஆமா. நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி. கை தட்டலாம். 1977 எங்க அப்பத்தா சின்னாம்பு ஊதிக்க போச்சா? விகேசி சட்டி இல்லாம மொட்டை குண்டி அலைஞ்சிச்சா? கிடையாது, அதோட சிமெண்ட் முடைய இருந்துச்சு. என்னடி பேசுற காளி முண்டை? என்னடா பேசுற காளி பயல? ரூம் பாய் மாதிரி உனக்கு அங்க என்னடா வேலை? மயிர் மேனே ஒரு பொம்பளை என்ன கேட்கிற முண்டமா? ஏன்னா முண்டை என்ன கேக்குறேன் நானு. போட்டனா என்ன போடுவா பண்ணி வேணா சரியான ஆம்பளை. போடியா பாப்பா. இருங்க மேடம், அதுக்கு ஒரு நாய் வளர்க்கறேன். இரு வரும் பாரு. யார பார்த்து நாய்ங்கற? ஏய் யார நாய்ங்கற? வாடா வாடா கிரிச். ஆனா சாந்தி உண்மையிலே நல்ல உள்ள. என்ன கிரிச்? அட கோத்தா ஈரவலி மேனே என்ன கட்டி பிடிக்கிற? சாரி மேடம். என்ன சாரி மேடம் விட்டு ஏறு மேடம்ட்டு. சாரி மேடம். ஏய் மரியாதை முதல்ல. வார்லி ஒன்னு நினைச்சு செஞ்சு. ஏய் என்னையா சொல்ற நீ முதல்ல? கொஞ்சமாச்சும் ஆம்பளை புள்ளனா அச்சா மேடம் ஞான பைப்பு வேணா? முத பைப் இருக்கா முத உன்ட்ட? எங்க பைப் போட்ட? ஆஹா சாமி
சாமியாடுற மாதிரி தெரியல, இவன் ஜாமானுக்காரற மாதிரி இருக்கான். மருதமான அண்ணனுக்கு இன்னைக்கு லாட்டு சீட் அடிச்சிருச்சியா. காரியாவட்டி செல்லும் பயணிகள் கவனத்திற்கு. வண்டி எண் 7 காரியாவட்டி மெயின் ரோட்ல நிக்கிறது. சாமி பாருங்க. ஏண்டா கிறு கண்டாளி மணி இதை ஏன்டா நீ தூக்கிட்டு வந்தேன்? உன் ஜீவனுக்கு தமிழரை தூக்கிட்டு வாடா, போடா. ஆடி வந்துட்டாரு பெரிய கொல்லங்குடி காளியாத்தா கோயில் பூஜாரி. இங்க பாருங்க மிஸ்டர் எம்கே. குளிக்காத முண்டை. பெண்கள்லாம் மதைக்கு கத்துக்கங்க. என்னங்க தள்ளுங்க கண்ட. நான் என்னுடைய பப்புனு ஸ்தானத்தை உங்கள்கிட்ட செஞ்சேன். நான் என்னுடைய டான்சர்ன்ற ஸ்தானத்தை உங்கள்கிட்ட செஞ்சேன். என் ஜிங் எட்டி பார்க்குறேன் அகத்தி கொலை பிடுங்கலாம்னு. ஆனால் நீ அரளி செடின்னு அவனுக்கு தெரியலை. சாந்தி சொல்லுங்க. அசு மீசைய பாரு. எங்க கை வைக்கிற 3 காசு முண்டை 7. யோ நீ ஏன் அப்படி நிக்கிற செவனேன்னு? நான் பொம்பளை இல்லை ப்ரோ. மச்சான் மணி மச்சான் சத்தியமோனிய பாம்பு தான் பிடுங்க. ஆண்ணிடம் மயிர்மனே போடா. அவ கூப்பிடல போய் புடுங்கு. ஓ பொம்பளை ஒன்று உள்ள என்னடா பண்ண அண்ணத்தனியாடா. அவன் ஏந்தி மச்சான் யோ மருதங்குடி அழகு மயனே. உனக்கு 500 ரூபா தரேன். அவனை வெதர்ல ஏத்துடி. உன்னை பெத்தாங்களா பிதிக்கி எடுத்தாங்களாடா? ஏய் யோ ஒரு ஜீவன் பாவமா தெரியலையா உனக்கு? அப்ப நானும் ஒரு 50,000 ரூபா செலவழிச்சிருப்பேன்டா. எதுக்கு? இப்ப தாண்டா வெளியே வந்திருக்கு கல்லடப்பு. தாப்பா தம்பி கை விடுறா. பரவாயில்லையே ரொம்ப வைத்தியம் பண்ணிட்டு. எங்கடா போக? எங்க போக? நெஞ்சில அடிச்சா நீங்க கோவப்படாதீங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நெஞ்சில அடிச்சா அவனை நெஞ்சில அடி. என்னைய என்னையவே தள்ளி விடுறேம்மா. வாங்க தள்ளிக்க. நீ முதல்ல வந்தனா சிவம்பாட்ட வீங்கி போயிடும். இங்க வா. என்ன அவன் பார்க்கத்தேன் ஈர்வழி மாதிரி இருப்பேன். நீனு 8 நாளா நீர் கசிவு நிக்கல. வெப்பிக்கால ஒட்டியே பீர்னு அடிக்குது. ஒரு ஆம்பளை மேட சபையில வந்து நீ என்ன கேக்குற கோத்தங்கம்மா சொல்ற. அவ சொன்னதோட நீ எக்கோ போட்டு சொல்றா. இல்ல நீ ஏன் எமோஷன் ஆற? உன் பாடிக்கெல்லாம் பல எமோஷன் தேவையில்லை. என்ன செஞ்சிருவ? என்ன செய்யணும்? என்ன செய்வ? என்ன செய்வ? நானே கேக்குறேன். ஒரு மிரட்டல். அப்படி வாடா சப்போர்ட்டுக்கு. ஆம்பளை நினைச்சா 1008 குட்டிச்சவர் தாண்டுவோம். பொம்பளை நினைச்சாலும் 38 குட்டிச்சவர் தாண்டுவியா? அப்படி கேட்போம். தாண்டுவே என்ன? என்ன? ஐயா முதல்ல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவீங்க? ஏனே இவ அடங்க மாட்டானே. இவள அரனே ஒரு அரண். என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைன்ற ஆணுமா? ஆமா. பொம்பளை இல்லாம ஆம்பளை வர்க்கமே கிடையாது. ஆமா. எம்கேஆர் நீயும் தான் சேர்த்தான் சொல்றேன். ஆமா. போயா போதும். ஆம்பளை போய் காடு மேடெல்லாம் வேலை காட்ட நீ பப்பரை பேன் படத்துக்கு சோத்த தண்டு சீரியல் பாப்ப மைத்த ரொம்ப நாளா மைத்த புடுங்குமா? புடுங்குவியா? ஏய் இப்ப எதுக்கு புடுங்குற? நீ சொன்னா நான் இது வாங்கி கொடுத்துருவேன்ல. கிரிம சொல்றேன் மெடிக்கலுக்கு. களி பல்ல பாரு. இங்க பாருங்க. ஆம்பளை இல்லாம அணு அசையாது. பொம்பளை இல்லாம உலகமே கிடையாது. மேடை இடிச்சு விட்டு போ. நான் தெருவில் தர்றேன். என்ன குதிக்கிற பெரிய மல்லித்துளி மண்ணின் சங்கமம் சாங்கா பாடுறேன். இங்க ஆண்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் வந்து உறுதுணையா நீ முத பேசியா? என்ன நீ பெரிய ஆம்பளை பெருசுங்கறீன்னு நீ பேசு. இங்க வந்து
பொட்ட வரைக்கும் போய் என் ஆண்பளை வந்திருக்கின்ற அழகை பார், என் பெண்கள் வந்திருக்க நடை உடை பாவனைகளை பார். பெண்கள் இருக்கிற அழகை பாருங்கள் பாருங்கள். ஏய் நீ உள்ள வட வேணாமேனே, நான் அரைஞ்சு விடுறேன். மயிர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் மயிர் பண்ற? அவ ஒரு பொம்பளை பேசுறா, ஆம்பளை எல்லாம் அவைவன் சொன்னா பல்ல கழட்டி போடுவேன். ராதாகிருஷ்ணா களி பெத்தாங்களா பிதிக்கி எடுத்தாங்களாயா? இருமா மீசையை பாரு. ஐயோ ஐயா ஓ முகத்தை போய் கண்ணாடியில வாரு. ஆம்பளை பத்தி என்ன மதமா பேசுற? என்ன நீ வேணாம், நீ சப்போர்ட்டுக்கு வர என்னன்னு சொல்லு. அப்புறம் சப்போர்ட்டுக்கு போவேன். அந்த பிள்ளை தொட்டவனே அப்படியே இருந்தா அப்படியே இது பண்ணுவேன். உன்னை எச்சுக்கல நாயின்னு எனக்கு தெரியும். மறந்து நீ பேசியா? என் ஆம்பளை நாங்க என்ன செஞ்சோம்னு நீ சொல்லு. பொம்பளை நாங்கள் எதை செய்வோம் நான் சொல்றேன். என் ஆண்கள் வந்த நிறத்தை பார், என் பெண்கள் இருக்கும் அழகை பார். ஒரு துண்டு, ஒரு கைலி, ஒரு டிஷர்ட், ஒரு சட்டை, அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? என் பெண்களை பார், ஆமா. அழகான ஒரு புடவை. என்ன புடவை? ஒவ்வொரு பொம்பளையும் முகத்திலையும் 1/2 கிலோ பேரளவில் இருக்கும். நீ பாத்தியா? ஆனா என் ஆம்பளை ஏன் தடவலை? பத்தே நடிக்கிறாங்க. காது இல்ல தடவல. இந்த காசை கட்டிங் போட்டா அதுவாது பேரளவு தடவல. இப்ப தெரியுதா? ஏன் கட்டிங் போடுறான் அப்படின்னா கட்டிங் தம்பி நான் செகில கட்டி அரைஞ்சு விடுவேன். அப்ப நீ பேசு, நான் பேசும்போது நீயே என்னன்னு இது பண்ற. ஏன் கட்டிங் அப்படின்னா கட்டில்ல ஒரு லிங்க். ஏய் கண்ட்ரோல் பண்ண விடுறா. ஏய் எப்ப நீங்க முத பண்ணுவீங்க? பண்ணுங்க இல்லையா? கடையை அங்க பைபாஸுக்கு போணுமே. எரசடிக்காம பேசி தொலை. அந்த ஓட்ட புல்லுக்கு அதுக்கு அப்படியே ஸ்பின் பவுலிங் மாதிரி சுத்துறா எச்சி. கொட்டைக்கார கூப்பிடு ஊடால தட்டிய கட்டிக்குறோம். புளுத்தி புளுத்தி அடுத்த கண்டா அதுக்கு பெருமை. இல்லனா ஒண்ணுமே ஐயோ உனக்கு நூத்துச்சு. அண்ணே இந்த தள்ளி விட்டதுக்கு அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிருக்க 150 ரூபா சம்பளத்துல சரியா போச்சு. இதுகிட்ட நான் இன்னும் கட்டி பிடிக்காம இருந்தேன். ஏய் இந்தாங்க. ஆணும் பெண்ணு இணைஞ்சாத்தான் குடும்பம் அப்படி ஒன்றா இருக்கும். அதாவது ஆணும் பெண்ணும் இணையன்னு சொல்றீங்க, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா மறுபடியும் சொல்ற, பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லப்பா. அண்ணே பத்தியானே உன் கீர்ராட இது பண்றத. அவன் எச்சுக்கலை பயிடி அவன்கிட்ட பண்ணாதம்மா. வாழ்க்கையே சொர்க்கத்துக்கு போயிருக்கு. என்னையா சாந்தி இனிமே நான் சாந்தி அடைஞ்சிருவேன். நான் கையை தேம்பிடு பெண்ணாத தம்பியவே நான் பிடிச்ச துணியை தானே பிடிச்சேன். முடியாது. ஆமாயா ஈரோலி. நிப்பாட்டி அதான் முடியும், அதுதான் உங்களால முடியும். மேடை கீழே தூக்கி போட்டேன்னா 2 நாளா எக்கிட்டே கிடப்பா, ஏற முடியாது. நான் இவ எதில் போய் முடிய போதா? காடமங்கலம் முருகா இங்க வாடுறா. பொம்பளை எல்லாம் ஆம்பளை இல்லைங்கிறேன். எர்ரா சில்லர்ரா. கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்கும் ஒன்னு நீ பாடு, இல்லை என்னை பாட விடு. கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலை போடல தென்னங்கொலை ஓரத்திலே. ஒரு நிமிஷம் இருந்தவர், இவர் எங்க பிடிச்சிங்க முதல்ல? எங்கன பிடிச்ச முடியாது, முத்து போட்டு பார்க்குறேன், முத்து பெறலது. நீ போடி அங்கிட்டு. அவன் எங்கள் அண்ணன் பாட்டு மறந்து போச்சு. நான் முக்கிட்டு பாரு, இவன் பாரு சோறு கட்ட வளகாப்பு பண்ணுறேன். இன்னைக்கு தென்னங்கொல் செத்தாண்டா ஒருத்தன். தென்னங்கொல்ல ஓரத்தினே தென்னங்கொல்ல ஓரத்தினே உனக்கு 2 தேங்காய் தானே பறிச்சு வந்தேன்.
அந்த தேங்காய் தானே உணஞ்சதினா இன்னைக்கு தேடுதடி என் மனசு அந்த தென்னை கொள்ள ஓரத்தில் தேங்காய் ரெண்டு வரைச்சு வந்தேன் மட்டும் பாரு கவரை சேர்த்து மாட்டி விடு கவரை உள்ள வை அண்ணே கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இற ஓடாம இருக்கும் பாரு அந்த கிடா எங்கேனே இருக்கணும் மண்டையா காலையில பிடிச்சி விட்டா பாக்குறேன் வளையங்குளம் கிராமம் சார்பாக வளையங்குளம் கிராமத்தின் சார்பாக வளையங்குளம் இது என்னன்னா நாயனை வாசிக்கிற மாதிரி இப்படி இறக்கி வச்சு விட்டா அந்த பிள்ளை குட்டியா இருக்குனே ஏனுங்கடா குட்டியா இருந்தா நாலு செங்கக்கல்ல வச்சிருக்கணும் இப்படி எப்படி மாத்திக்கலாம் வளையங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக அது என்ன பாக்குறேன்னா 100 ரூபா இல்ல இல்ல நன்றி நன்றி பொய் சொல்லாத 100 ரூபா என்னன்னா அப்படியே இதை போய் என்ன சொல்ல போறோம் அது கிராமத்தின் சார்பாக சொல்லிவிட்டானா அது வந்து கொஞ்சம் சகட்ட போறியா இன்னும் தருவாங்க ஒன்றும் தருவாங்க நன்றி சொல்றா நன்றி சொல்ல முடியாது ஏன்னா உனக்கு மட்டும் 100 ரூபா காசை கொடுத்துட்டு எனக்கு சால்வியும் கோல்மாலையும் போட்டு விட்டாங்க இதை வச்சு என்ன செய்ய முடியும் அதுல இந்த சால்வை போறாங்களே ஒன்றும் கூட ஆகுது இல்லை ஏன் குட்டியை கட்டிக்கிட்டு குளிக்கவும் முடியல துவட்டவும் முடியல கெட்டவும் நீ பகல் ரெண்டு குளிச்சா கூட எல்லாரும் உன்னை பார்க்க மாட்டாங்கடா ஏன் ஏதோ வேலிக்கிற தூர்னு போய் எனக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்த மருதங்குடி மண்ணில் பிறந்து வளையங்குளத்தில் வாழக்கூடிய மேலத்தொரு பங்காளி ராமர்த்தவர் மகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்தார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி அனைத்து வணக்கம். அந்த தென்னங்குள்ள ₹25 செஞ்சிருக்கு. என்ன தோது போறது இவன் தாண்டா நடிகை. நம்மளுக்கு அது பேர்ல நம்ம ஆட்டுக்கு படுத்துக்கலாம். அந்த பிள்ளைக்கு வேலையை பூரா முடிச்சிருவான் மச்சான். மச்சான் வாயில வச்சான் அப்படி சொல்லி வாயில கடவாயில குடுப்பேன். நான் மோசமானவன் நானு. அந்த நகைச்சுவை நடிகைகள் இந்த பிள்ளை நல்லா அனுசரிச்சு வருதுனே. ஆமா இத்தனை நாள் கூட வருவாங்க. அச்சும் இல்லாம பொச்சும் இல்லாம. ஐயோ அண்ணன் சொல்லாதடி. அண்ணன் சொல்லாத அரைஞ்சு வருவேன். அண்ணன் சொல்றாரு அவனதான் சொல்லிக்கணும். எனக்கு அந்த அண்ணன்ற வார்த்தை சுத்தமா பிடிச்சாது. நம்ம 2 பேரும் அண்ணன். நான் தம்பி நீ அண்ணன். அந்த புள்ள உனக்கு முறைமைனா நான் அதுக்கு அண்ணன்னா நான் உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு மச்சான். அண்ணே மச்சி நீ இன்னில இருந்து எனக்கு மச்சான். நீ உனக்கு தங்கச்சின்னு சொன்னா நீ எனக்கு மச்சான். எப்ப இது எல்லாம் ஆரஞ்சு அடிச்சு கை காய்க்குது. மாமரத்தே குயிலே இவ மஞ்சா மிது. யார் ஆடணும்? நானே பாட்டு பாடணுமா? உனக்கு அதுக்குள்ள பொறுக்கல இருக்கு. 2 பேர் இருக்கும்ல. அதோ ஒன்னும் கேட்க முடியாது. அதெல்லாம் நான் செய்யறதும் சித்திரம் படுத்தா கூட வலிக்கணும். நான் செய்யறது என்ன செய்யாது. கவலையே கூடாது. ஏனே பிரசவச்சு தடை விடுவேன். அப்படியே லைட்டாத ஒன்று கிலோ மொத்தம் பொய் நான் ஒத்துக்க மாட்டேன். தப்பா தப்பு இல்லையா? 1 250 கிராம். அண்ணே இது பொய். அவரே பரவாயில்ல போயா. 250 கிராம் 700 மில்லி. நீங்க என்ன சொல்றீங்க? அடிச்சுக்காதீங்க. ரத்தமா அடிச்சுக்காதீங்க. அண்ணா நீங்க அடிச்சுக்காதீங்க. அண்ணா நீங்க அடிச்சுக்காதீங்க. ஒரு லம்பாடி முட்டாங்க. போடி. சண்டே உன்னால தான்.
எல்லாம் உன்னே தாண்டி சண்டை ஓடுறான் அவன் உன்னே தாண்டி பாடுறான் நீங்க பெரிய அண்ணா இவர் சின்ன அண்ணா இனிமேல் சட்டக்கட்டை ஏற்றி பிடிச்சி பிடிச்சிட்ட விடு கோவப்படலையாடா வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா முளைச்சு முன்னுக்கு வந்துட்டா வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா அது அதுக்கு அது போட்டிருக்க சட்டையை சமக்க முடியல அது போட எப்படியாவது தம்பி நல்லா இருப்ப தம்பி எப்படியாவது சரி கட்டி விடு தம்பி எனக்கு சரியாகாத இருக்க மாங்காய் ஊறுகா ஏட்டா இப்படி ஒரு பாட்டாடா இருக்கு என்ன மாங்காய் ஊறுகா தேங்காய் ஊறுகாண்டா நான் வெட்டு போடுவேன் எதுலையுமே மாங்காய் ஊறுகாயம் பச்சை மிளகா சைடிஸா மாங்காய் 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 ஊறுகாயம் பச்சை மிளகா சைடிஸா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போடா ராசாவே அதுக்கு தேன் கட்டமும் நான் நாளில் கூட்டு அது அந்த இல்லைண்ணே இல்லை ஏன் அது பாடக்கூடாதா பாடக்கூடாதா சரி அண்ணன் பாடுவேன் போனேன் முடிவட்ட முக்காருவா அண்ணா எம்கேஆர் அண்ணா இங்க வாங்க அண்ணா அண்ணா என் மானத்தை காப்பாத்த வந்தா அண்ணா ஐயோ அண்ணா அண்ணா என்னடா தங்க ஒன்னே கல்லியா உன் தங்கச்சி கல் நீ ஆள் சூப்பரா இருக்க ஆனா இப்படி ஒரு முறகாட்ட வயலோட நான் இருக்கிறதுக்கு போடா ஏய் பாட்டுங்களா ஏபிசி டிங்கோ பெந்தாடிங் மந்தாவாடி வரட்ட போடி அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஜுல்லுக்குட்டி ஜுஜ்ஜுலுக்குட்டி வெளிநாடு போறேன் அதுதான் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போறியா அப்படியா என்ன மாதிரி பாடு தெரியல அப்படியே பாட்டு பாடுறா ஆமாண்ணே என்ன பாட்டு பாடலாம் ஆனால் இந்த பாட்டு இப்போ வந்து யூடியூப்பில் பூரா இதான் ட்ரெண்ட் ஆகுது காற்று மேலே அது எனக்கு தெரியுது காத்து மேல காத்து கீழே காத்து தையில காத்து உள்ள எங்க உள்ள காத்து தைவுக்குள்ள காத்துக்கு உள்ள உள்ள பழசுல ஒரு பாட்டு இந்த பாட்டு இருக்குண்ணே ஆமா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா கொண்டு சேல சிறகும் மாமா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா காத்தடிக்குது கதவை சாத்து
இது நாடகமா இல்லை பிட்டு படம் ஓட்டியால இல்லை மருதங்குடியிலேருந்து என்ன மயத்துக்கு வந்த நீ அந்த பாட்டில் வந்து அண்ணே நீ கட்டி பிடிச்சி இப்படி தடவரில்லண்ணே ஆனால் உண்மையிலேயே அறிக்கிறா குரங்கு மாட்டேன் உன்னையோட போடா ஆடமா நீ தானே ஏன் லீவா ஏப்சி ஏப்சி ஏ குட்டி எங்க போற நீ எந்த ஊர மாப்பிள்ளைய தேடி போற உனக்கே வயிற்றுச்சலா இருக்கா மாடு வந்துச்சுன்னா மாடு நல்ல வகுறால இற போடுவானா இதை விட்டுட்டு ஒத்தரம் கொடுக்குறேன் மாடு அத்துக்கிட்டு ஓட போகும்போது கூட இல்லை நீ பண்றீங்களா ப்ரோ நல்ல கட்ட ஒரு ஓட்டுல போச்சு குடிக்கும் போது அதுக்கு தாண்டா ராதா சம்பளத்துக்காக நான் வர்றேன் இதுக்கிட்ட அண்ணா உள்ள எப்போ வருவீங்க இலே இலே ஓனையா வா நான் மட்டும் காலை ஊனி ஸ்ட்ராங்கா நின்னே ஒரு நாலெலும்பு திருச்சு போயிடும் எலும்பு தரித்தாலும் பரவாயில்ல அது நீ கோடீஸ்வரன் கேட்டா கொடுப்பண்ணே ஏன்டெல்லாம் இல்லை நம்ம குமாரனை கற்பியாத்தவர் குடும்பத்தில் வாங்கி தர்றேன் காலையில் இப்போ இந்த பிள்ளையை நான் லேசாக விரும்பலாம்னு இருக்கேன் அன்னை மூத்தவன் நீ பிள்ளையார் சொல்லி போடணும் இரு நான் பிள்ளையார் சொல்லி போட்டு வர்றேன் இல்லை இல்லை என்னப்பா நீங்க வேற ஆசீர்வாதம் பண்ணணும் உங்கள் பேர் சாந்தி தானே ஆமா அது தெரியும் சாந்தி சிரி நீங்கள் ரேஷன் கடையில் வந்து அரிசி வாங்கும்போது அங்கே நான் தான் மண்ணெண்ணை ஊற்றினேன் அப்படியே நீ மண்ணெண்ணை ஊத்துறவனா மயிறு கூட வாப்பட மாட்டாங்க ரேஷன் பதியறவனா இருந்தாலும் வாப்பிடுவாங்க மண்ணெண்ணை ஊத்துறவங்களுக்கு போய் யாராவது வாப்பிடுவாங்கடா அது வேலை எழுதி கொடுத்துட்டு அவன் இந்த வயசில் எதுவும் அமையல இல்லை இந்த எச்சி புத்திலே தெரிவேன் அவனுக்கு மறிச்சு கட்டுறதுக்கு தான் இப்போ நான் இது வீட்டில் இது வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நீ பொத்து நீ வா மாட்டுச்சந்தையில் மாடு வாங்கிட்டு வந்து உடம்பை தேத்துறதுக்காக நான் பாலை கறந்து கொடுப்பேன் பாலை கறந்து நான் விளக்கண்ணையா இருக்கேன் என்ன உடம்பு பேச்சுனா காம்பு வலிக்கும் நீ கரைக்கிற சாணியில் நான் தண்ணியாக இருக்கணும் அதுல ஒட்டி இருக்க கல்லா நான் இருக்கணும் போ கரையவே மாட்டேன் சாணியில ஒட்டி இருக்க கல்லா நான் இருப்பேன் எதுக்கு எடுத்தாலும் நீ இருப்பியா எப்போ மாட்டிக்கிறவாடா எப்பயும் மாட்ட மாட்டேன் நீ கட்டுற சேலையா நான் இருக்கணும் அதுக்கு இடுப்பா நான் இருக்கணும் அவன் இடுப்பை பார்த்தேன்னா உனக்கு தான் வெட்டிடுறான் அவன் மூஞ்சி எல்லாரும் நல்லா பாருங்களேன் அப்படியே தண்ணி பாம்பு தவளையை முழுங்குற மாதிரி இருந்தா வெட்டி இல்லடா அரிநாச்சி மைனன் தவளை முழுங்கின தண்ணி பாம்பு தன்ன பெற மெலுவோ நம்ம முதல்ல உங்க வீட்டில் வைப்போமா எங்க வீட்டில் வைப்போமா ஏன் பஸ் ஸ்டாண்ட் மதுரை மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல வைங்க இது உனக்கு என்ன வயிற்றுச்சலா இது லைஃப் சம்பந்தப்பட்டது லைட் தான் போட்டு வாங்கலாம் அண்ணா செகட்டு மயிறு மைனை வச்சுக்கிட்டு போய்
நீ வா. நீங்க கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா ஏய், அவன்கிட்ட, என் மனசு ஏய். தாங்காது. ஐயோ அவனுக்கு இடம் கொடுக்காதடி, பிளாட்டுக்கெல்லாம் ஊண்டுவேன். நீ தூங்கும் போது நான் எங்க படுப்பேன்? சுடுகாட்டுல போய் படுத்துக்கடா. அண்ணே, இது லவ் பண்ற கேக்குறது தலையிடாதடா. இது லவ் பண்றோம்டா. ஏண்டா அழகான பொம்பளைட்ட போய் தூங்கும் போது எங்க படுப்பேன்? மடியிலையா ஷோல்டர்லையா அப்படின்னு கேட்க. தூங்க விடாம முழிப்பேன்னு சொல்லு. என்னடா நீ தூங்குவியா? நீ தூங்குன தவிர இந்த நான் உன் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ வாடி நல்லா தூங்கு தம்பி. என்ன இப்பயே கழட்டிட்ட? அப்படியே ரெடி ஆகுங்க. நீ வா. போ போ கிட்ட போ. போ பக்கத்துல போம்மா போ. அதே மாதிரி நீ வந்து நாளைக்கு அடம் பிடிக்க கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை நமக்கு போதும். ஐயோ வயக்காடு தொழிலே அடிக்கல அதுக்குள்ள கருதற்க போயிட்டா. ஏண்டா நீ கேசுகளே மாட்டல அதுக்குள்ள கருது தரது. ஐயோ ஐயோ. ஏன்னா எல்லாரும் என்னன்னு நீ வர ஆமா ஆமா. எப்ப நான் உள்ள போவாரு? ஒரு கஞ்சாவை பேக்குள்ள போட்டு வை, காலையில் உள்ள வருவேன். நீ இவ்வளோ வளர்த்தியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சௌரியம். எச்ச வந்துரும். இது ஒரு வளர்த்தியா? அண்ணே, நீ அவிக்கிற இட்லிக்கு நான் துணியா இருக்கணும். நான் தண்ணியா இருக்கணும். மயிரோட விளக்காது. அப்பதான் அவி மொத்தத்தில் இட்லி. ஒருவேளை நம்ம காதலுக்கு உங்கள் அப்பா அம்மா மறுப்பு தெரிவித்தாலும் என் தங்கமே உன் வயிற்றுல வர குழந்தையாவது நான் இருக்கணும். அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருக்கணும். ஏன்னா ஏ வா வா, ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் வா. வா வா போமா பக்கத்துல போ. எங்கள் அண்ணே மேடைக்காக சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவேன். அதெல்லாம் கிடையாது. அப்படி மட்டும் நம்பவே தம்பி ராதா. 3 தடவை என் மடுவை டச் பண்ணிட்டேன். செத்தாண்ட அழகு மையம் உள்ள வாடா. டேய் என்னை என்னடா பொம்மைன்னு நினைச்சியாடா? இன்ன வரைக்கும் மச்சான் மச்சான் கூப்பிட்டு. அண்ணே, ஒரே விஷயம் போகப்படா. அப்பா அம்மாவுக்கு ஆடுதோ அண்ணன் தான் அப்பா அம்மா நினைச்சனடா. உன்னே இடுப்புல கட்டினேன். இவ்வளவு தொலைக்கு சாந்தி தம்பி மூத்தவர் 1000 தான் இருந்தால் நீ இவ்வளவு தொலைக்கு ஐயோ துண்டை மட்டும்தான் கட்ட சொன்னேன். எல்லாத்தையும் கட்டி என்னடா கராத்தைக்கு போறியா? இல்ல தம்பி சாமி ஐயனாரே இது வரைக்கும் தவறா பேசினாலும் மன்னிச்சுக்கிறேன் ஐயனாரே. அண்ணே வயசுல மூத்தவர், அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். வாடா. நீங்க நல்லா இருக்கணும். தம்பி சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. சரி. நீ காலைல விழுவ நான் எதுக்கு? அதான்டா அண்ணன் தம்பி பாசம். ஆசீர்வாதம் பண்ணி எப்படி வாழ்த்துறேன். ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. என்னண்ணே ஒன்று உன் கூட இப்படிலாம் வாழணும்னு சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினியா? அந்த பிள்ளை அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணியாடா. டே ஐயோ என்னைய பத்தி அப்படி நினைக்காத தம்பி. சும்மா பேசுவேன். ஏன்னா நீ பெரிய செயல்பாடுல எதுவுமே கிடையாது தம்பி. ஏன்டா நீ மெடிக்கல் போற எனக்கு தெரியாதா? என்னப்பா பேர் நிறைய இருக்கு காசு குறையா இருக்கு. நான் காசு கணத்தை பார்த்தே சொல்றேன்டா. இருந்தேன். ஏய் முதல்ல அந்த பிள்ளை தறி ஒண்ணுடா. இவனுக்கு ஒரு பகுமானம் இது. எம்கேஆர் அன்பாலய உரிமையாளர் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு அம்பளிப்பு. சின்ன உலகாணி அன்பு அறக்கட்டளை உரிமையாளர் எம்கேஆரின் அன்பு தம்பி அமரன் பாலா மற்றும் காளிமுத்து சார்பாக ரூபாய் 5100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என் அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. தம்பி காடமங்கலம் முருகன் எல்லாருமே சார்பாக தோப்பூர் கண்ணே, என் உறவுகள் பாம்பாட்டி முருகண்ணே எல்லாரும் வந்திருக்கிய. அதை மறக்க முடியாது. என்னுடைய சின்ன உலகாண்ணி அன்பு அறக்கட்டளை உள்ள என் அன்பு தம்பிகள் அமரன் பாலா காளிமுத்து. நான் இங்கே என்னடா பண்ணிக்கிறதுக்கே நீ என்னடா பண்ணுற? நீ வாடு பண்ணு தம்பி. நாங்க பண்றோம்.
அன்பு தம்பிகள் சின்ன உலகாணி, அமரன், காளிமுத்து, பாலா அவர்களுக்கு எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்கள் சார்பாக நன்றி, வணக்கம். வாடி நீனு அரிப்படுத்த முட்டையா தயார்ப்பாங்க. வாடா இனிமேல் இந்த சக்காலத்தி மேலே நான் வாக்க டேய் அண்ணே நான் ஒரே எத்தையும் அங்கே போய் விழுந்துருவேன் மாடி. என்ன புறவ மயிறு இரு உங்க ரெண்டும் சேர்த்து வைக்கிறேன். நான் டெய்லி 10 செக்யூரிட்டியை போட்டு உங்களை பாதுகாக்க முடியாது. இவ்வளோ நேரம் போட்டு தடவி கிடந்தீங்களா? ஏன் எனக்கு முழு தோசையை கொடுத்தா சாப்பிட முடியாது. நீ சாப்பிட்டு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு வாடகை கொடு போதும். இங்கே வாங்க மேடம். முழுசா தின்னா தெரிஞ்சிக்க முடியாது. வா பாரு என்ன சொல்கிறான்னு. இவனை நம்பி வேற நீ ஏந்து நீ ஏந்துற ஏந்தி இங்கிட்டு வாடி. மாட்டு முளைக்குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு கண்ணே வெள்ளையம்மா கட்ட போனாடா வானே. ஐயா எனக்கு வேணாம். வாடா. எனக்கு வேணாம். டேய் தம்பி எனக்கு சொந்தமா நிலம் வேணாம் தம்பி. ஏன் என்னால தினமும் யார் பூட்டி விழுக முடியாது தம்பி. ஐயோ எனக்கு வேணாமே வேணாம் தம்பி. அண்ணே இங்கே வாருண்ணே. மாமடி அடைக்க பார்க்குறா. நம்மளால மம்மட்டி பிடிச்சாலும் வெட்டி அடைக்க முடியாது. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டம். வேணாம் அந்த பாட்டு வேணாமா? சாமி முருகன் அந்த பாட்டு கேட்டேன். கட்டான கட்டழகி நீ தன்னவான பேச்சழகி, கட்டான தனிவான பேச்சழகி, சாட சொல்ல பார்க்கிற ஏ ரங்கம்மா, பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா. ஏய் அவனை புடுறா அந்த சூத்து மேல. நான் பாட்டை நிறுத்துறேன், நீ அவளுக்கு ஒரு வாரிசை நிறுத்து. பாட்டு மறந்து போச்சுடா. நீங்க கட்டான கட்டழகி நீ கனிவா அத்தி பழம் சகப்பா, இந்த அத்த மக சகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கொண்ட சிகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பொன்னிலவே பொன்னிலவே பொன்னிலவே, எப்போதும் மாறாத தூரி தூரி பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேரு, கொத்தங்குறையாவு நீ நந்தவன தேரு, அழகே பொன்னோமணி சிரிச்சாவன் நிலவே கண்ணுறங்கு தூரி தூர், சாமத்தில சாமந்தி போ அலசத்தது இல நெஞ்ச உருக்குது, இந்த ராத்திரியில் போத்திருப்போம் பார்த்து. உன் காதலை சொல்லுவேன். ஒரு சின்ன சான்சினாவுக்கும் ட்ரிபிள் ஹெச் ஒரு ஃபைட் இருக்கு. உங்க மேல காதல். காதல சொல்லுண்டா நீ எதுக்கு எப்படி காதல்? காதல சொல்லுமா ஏன் மாமா ஆமாண்டா நானு. மாமா மாமா மருதமணி மாமா, ஐயா உங்க மேல காதல். ஐயா என்னுடைய காதல் எருக்கஞ்செடியோரம் எருக்கஞ்செடியோரம் இருக்கு பிடிச்சே மாமா, முருகஞ்செடிய போல உரிய தவிச்சேனே ஆமா, நான் என்ன பழுதுன்னா நான் படத்தான் என்ன விழுதுன்னா நான் ஆடத்தான், ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா துடிக்குது. எருக்கஞ்செடியோரம் எருக்கஞ்செடியோரம் இருக்கு பிடிச்சே மாறே, முருகஞ்செடிய போல உரிய தவிச்சேனே நானே, நான் என்ன பழுதுன்னா நான் படத்தான் என்ன விழுதுன்னா நான் ஆடத்தான், ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா துடிக்குது. எருக்கஞ்செடியோரம் இருக்கு பிடிச்சே மாறே,
ஏய் குட்டி நாயை தூக்கிட்டு போய் பெருச்சாலியை திங்க போதா? உருட்டிக்கிட்டே கிடக்கும், திருப்பி வந்து தாய் தின்றான். அன்புக்குரிய உறவுகளே, இந்த வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. யாரும் போகாதீங்க. இந்த சாமி அழைக்க போகிறாங்க. இந்த கரம் தூக்குறதுக்கப்புறம் போங்க. ஏன்னா நம்ம எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும். சரிதானே? இந்த 7 கரம் தூக்குனதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். ஒரு காமன் நேரம். ஸ்டார்ட் பண்ணாதீங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன்னு. சாமி அழைக்க கூட போகாதீங்க, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். போய் அந்த பிள்ளைய இந்த கிராமத்தில் வந்து எனக்கு துண்டு போட மாட்டாங்களா? ஐயோ அசிங்கப்படுத்தி விட்டானே. நம்ம ஊரா? நம்ம ஊர்னா நம்ம ஊரில் எப்போ போடுறது? வளையங்குளம் இந்த குமாரன் எங்கதான் இருக்கு? டி அரசப்பட்டி கிராமத்தார் சார்பாக நாடகத்தை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தின் சார்பாகவும் அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார். காசு ஒரு 1000 ரூபா தர சொல்லு. அது துண்டு வேணாம், அவனை கொண்டு அவன் திருந்த மாட்டேன். எங்களுக்கெல்லாம் ஆமா தம்பி, அப்போ ஒரு டேபிள் எடுத்து வந்து இப்படி வைங்களேன். 2 டேபிள் போடும். ஆமா, இங்க ஆடி. ஏன்னா இது வந்து மைசூர் சாமான்லாம் இருக்கு. ஆடும்போது அருள் வர்றது தெரியாது. இப்படி கூட ஒரு அப்போ வேமா விழா கமிட்டியார் ஐயாக்கலாம் போங்க. ஒரு 2 எல்லாரும் தள்ளிக்கங்களேன். எல்லாரும் கொஞ்சம் 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 இங்கே வை பங்காளி. இங்கே இல்லை பங்காளி, அங்கே வைக்க போகிறான். அதுக்கு தான் இரு பொறுமையாக தோணும். தயவு செஞ்சு அப்போ தம்பிகளா கீழே உட்காந்துருக்கீங்களே, கொஞ்சம் பின்னாடி போங்கயா. யாரும் போகாதீங்கப்பா, செம்பு தூக்கணும்னு போங்க. இருங்க சாமி நாடகம் மற்ற